என் தங்க பிள்ளையே, அதிசக்தி வாய்ந்த நாளில் அல்லவா என் பிள்ளைகளை தேடி வந்திருக்கின்றேன். நீ எந்த ஒன்றிற்காக இத்தனை காலம் ஏக்கம் கொண்டிருந்தாயோ, உன் பல நாள் கனவை நிறைவேற்றுவதற்காக, உன் பல நாள் கனவை நிஜமாக்கி தருவதற்காக இந்த வராகி தாய் நான் வந்திருக்கும் பொழுது நீ மனம் தளர்ந்து விடாதே. நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமும் அடையாதே. உன் வாழ்க்கைக்குள் நான் விட்ட பிறகு எந்த மாற்றத்தை தேடினாயோ அந்த மாற்றம் உன்னை வந்து சேரப்போகிறது. இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நாளில் உன் திருமணத்தை நான் முடிவு செய்து விட்டேன். உனக்கானவரை உன்னருகில் வர வைப்பதற்கு நான் எல்லா வேலைகளிலும் தொடங்கிவிட்டேன். உன்னை விட்டு விலகி சென்று விட்டார் உன் துணையானவர் என்று நினைத்து கொண்டிருக்கும் சில பேரிடம் நான் உன் வாழ்க்கையை வசமாக்க வந்திருக்கின்றேன் என்று சொன்னேன் அல்லவா? இப்பொழுது அந்த தருணத்தையும் உன் வசமாக்க வந்திருக்கும் போது நீ மனம் தளர்ந்து விடாதே. நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் நீ பயம் கொள்ளாதே. என் இடம், தேதி, நாள், கிழமை என்று எல்லாவற்றையும் குறித்துவிட்ட பிறகு நீ எதற்காக மனம் தளருகிறாய்? நம்பிக்கை என்னும் ஒன்று உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது, நான் உனக்கானதை உன்னிடத்தில் கொடுக்க போகும் பொழுது நீ எதற்குமே மனம் மருந்தாதே. உனக்கு ஏற்ற மலவாளனை நான் அல்லவா தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். நீ யாரை எப்படி கரம் பிடிக்க வேண்டும் என்று நான் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது நாட்கள் என தள்ளி போகுமா? இது நாள் வரையிலும் தடங்கல்கள் என்று பலவித பரிகாரங்களை செய்து முடித்தாச்சு. இனியும் பலன் கிடைக்கவில்லையே என்று நீ என்னிடம் வந்து மனம் கலங்குகிறாய். கலங்காதே. தொடர் துயரங்களால் என் பிள்ளைகள் மேலா துயரத்தில் ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத அதிசயத்தை எதிர்பாராத விதமாக நடத்தி வைப்பதுதானே இந்த வாராகியின் பண்பு. இதோ இந்த தாய் வெற்றியின் பக்கம் இருக்கும் பொழுது அந்த வெற்றி கிரீடத்தை உன் தலையில் ஏற்றி வைப்பதற்காக நான் வந்து இருக்கின்றேன். மனதில் பட்ட விஷயத்திற்கு தெளிவு கிடைக்கத்தான் போகிறது. என் தங்க பிள்ளையே, யார் வரப்போகிறார்? அவர் நமக்கானவரா? நம் குணத்திற்கு ஏற்றவரா? நம் குடும்பத்திற்கு ஏற்றவரா என்று என் பிள்ளைகளின் தவிப்புக்கு நான் பதில் சொல்ல வந்து விட்டேன். நான் தான் சொல்லிவிட்டேனே. உன்னை எப்படி எல்லா சூழ்நிலையிலும் அறிந்து கொண்டு இருக்கின்றேனோ அதுபோல உன் துணையையும் எல்லா சூழ்நிலையும் அறிந்து கொண்ட பிறகுதான் அவர்களை உன்னருகில் வர வைக்கப் போகிறேன் என்று நான் தேர்ந்தெடுத்த இந்த பூ உனக்கானதாக இருக்கும் பொழுது வெற்றி உனக்கு நிச்சயமாக்கப்பட்டு விடும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளையே, உன் மனதில் பட்ட வழிகளை தாண்டி நீ அங்கு மனமாற வாழ்வதற்கான எல்லா நிலையையும் அங்கு அடைந்து விட்டாய். சகல சௌபாகியத்தின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று நிம்மதியான தருணத்திற்குத்தான் என் பிள்ளைகள் காத்திருந்தார்கள். அந்த தருணத்தை நான் கொண்டு வந்து விட்டேன். என் தங்க பிள்ளை எப்பொழுதுமே என்னிடம் பணம் வேண்டும், பொருள் வேண்டும், ஆடம்பரம் வேண்டும், அதிகாரம் வேண்டும் என்று கேட்டதே கிடையாது. அதற்கு மாறாக, தாயே, நீ எனக்கு நிம்மதியான தருணத்தை மட்டும் தந்துவிடு என்று சொல்லி கொண்டிருக்கின்றாய். இதோ அந்த நிம்மதியான தருணம் உன் வாழ்க்கையில் வருவதற்கான நிலையை உருவாக்கி விட்டேன். யாரை எதிர்பார்த்தாயோ, யார் உன் மனவாளனாக வர வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படிப்பட்ட நிலையைத்தான் உனக்குள் உருவாக்கி வெற்றி என்னும் சின்னத்தை உன்னருகில் வைத்திருக்கும் பொழுது நீ மனதில் எதை நினைத்தும் கலக்கமடையாதே. நம்பிக்கை என்று உன்னருகில் இருக்கும் பொழுது, இந்த தாயும் நிலையாக உன்னருகில் குடிக்கொண்டு இருக்கும் பொழுது நீ யாரையுமே எதிர்பார்க்கவும் வேண்டாம். என்னிடம் கையேந்தி விட்ட பிறகு நீ வேறு யாரிடம் அங்கு யாசகம் பெற துணிந்து கொண்டிருக்கின்றாய்? நான் தருவேன் என்று சொன்ன சொல்லிலிருந்து மாறப்போவதே கிடையாது. நீ வடித்த கண்ணீரெல்லாம் வீணாகி விடுமோ என்று நினைக்காதே. நீ வடித்த கண்ணீரை எல்லாம் பொக்கிஷமாக மாற்றி இந்த தாயானவள் என் மடிகளை
பத்திரமாக வைத்திருக்கின்றேன். என் கருவறைக்குள் பாதுகாப்பாக இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி மிக பெரும் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வராகி தாய் நான் வந்திருக்கின்றேன். உன் மனதோடு பெரும் பெரும் மாற்றங்கள் வந்து சேரத்தான் போகிறது. நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் அர்த்தம் கிடைக்கும் தருணத்தை நான் குறித்து விட்டேன். இது நாள் வரையிலும் என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம், நாம் வாழ்க்கையின் அர்த்தம் இருந்தால் மட்டும்தானே வாழ முடியும் என்றெல்லாம் யோசித்தாய். இதோ உன் திருக்கல்யாணம் இப்பொழுது நடப்பதற்கான எல்லா நிலையையும் நான் உருவாக்கிவிட்டேன். உன் மணவாளனை பார்ப்பதற்கு நீ மிகவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ எதிர்பார்த்த ஒருவர் உன்னை தேடி வரும் தருணத்தையும் உருவாக்கிவிட்டு அவரை உன்வசப்படுத்துவதற்கும் இந்த தாயானவள் வந்து விட்டேன். நீ நம்பிக்கையோடு செயல்படு என் தங்க பிள்ளையே. வெற்றி உன்வசமாக இருக்கும் பொழுது அவர் வரவில்லையே, இவர் வரவில்லையே, அவர் கைவிட்டு விட்டாரே, இவர் கைவிட்டு விட்டாரே என்றெல்லாம் எண்ணாதே. யார் கைவிட்ட போதிலும் இந்த தாய் கரம் பற்றி விட்டதை நீ மறுத்து விடாதே. என் கை உன் கரத்திற்குள் இருக்கிறதா என்று நீ சிந்திக்க வேண்டாம். என் கைக்குள் தான் உன்னை நான் வைத்திருக்கின்றேன். அப்படியென்றால் நான் உன்னை வழிநடத்தி செல்லும்போது உன் பாதையில் இருக்கின்ற தடைகள் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு உனக்கு வேண்டியதை நான் கிடைக்கச் செய்வேன் அல்லவா? அப்படிப்பட்ட ஒன்றை தான் தருவதற்கு இந்த வராகி அன்னையானவள் நான் வந்திருக்கின்றேன். உன் மனதில் பட்ட தெளிவான விஷயத்தை தெளிவான கருத்துக்களோடு முன்னெடுத்து வைக்கும் என் பிள்ளையின் போராட்டம் எனக்கு பிடித்திருக்கின்றது. என்ன தாயே சொல்கிறேன், நீ என் போராட்டம் பிடித்திருக்கிறது என்றல்லவா சொல்லி கொண்டு இருக்கின்றாய் என்று நினைக்கின்றாய். என் பிள்ளையே, உள்ளத்தோடு போராடினாலும் உறுதியாகத்தானே நீ போராடி கொண்டிருக்கின்றாய். உனக்கானதை பெறுவதற்குத்தானே போராடி கொண்டிருக்கின்றாய். அதன் பிறகும் போராட்டம் என்றவுடனே ஏன் இப்படி பயப்படுகிறாய்? முதலில் அந்த பதற்றத்தை எல்லாம் தூக்கி தூர எறிந்து விடு. உனக்கு நல்லது நடக்கும் நேரத்தில் நீ சொந்தமும் சுற்றமும் சூழ வாழப்போகும் இந்த தருணத்தில் உனக்கான வாழ்க்கையை தருவதற்கு நான் தயாராக இருக்கும் பொழுது அதை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள நிலையும் நீ உருவாக்க வேண்டுமல்லவா? அதையெல்லாம் விட்டு ஒன்றை பெறுவதற்குள்ளாகவே இப்படி இருக்கிறதே, எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் என்று உதறி தள்ளாதே. நீ பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதற்கான முயற்சிகளையும் தாண்டி கஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். யார் ஒருவர் அங்கு நமக்கு பிடித்ததை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டு கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, கவலையை எதிர்கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும். அந்த பக்குவத்தை தான் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். எதையுமே எளிதாக இங்கு பெற முடியாது. அதையும் மீறி எளிதாக பெற்றுவிட்டால் அது நமக்கானதாகவும் நிரந்தரமானதாக இருக்காது. அதனால் போராட்டத்தை கண்டு கலங்காமல் நமக்கு தரமான ஒன்றைத்தான் இந்த தாயானவள் தரப்போகிறாள் என்பதில் உறுதியாக இரு. உன் துணையை மீட்டெடுத்து நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் போகிறேன். நீ நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே, நல்லதே நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.